ஸோ இப்போ ஜென்ஸே நம்ம எடுத்துக்கலாமே, இல்லை லேடிஸாக இருந்தாலும் டூ வீலர் ஓட்டும்போது ஒரு வேகத்தடையில் ஏறி இறங்கினாலோ, இல்லை பஸ்ஸில் போகும்போது பின்னாடி சீட்டில் உட்காந்து போகும்போது வேகத்தடையில் டக்குன்னு ஏறி இறங்கும் போதும் என்ன நடக்கும்? ஸோ அந்த டைட்டாக இருக்கிற மசில்ஸ் வந்து எந்த பக்கம் ஸ்ட்ரெயின் ஆகுதோ அந்த பக்கம் என்ன பண்ண முடியும்? டிஸ்கை இழுக்க முடியும். அப்படி இழுக்கும்போது கண்டிப்பாக டிஸ்கில் பல்ஜோ இல்லை ப்ரொலாப்ஸோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட்டு? ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன், பேதிக்கெலாம் கொடுத்தவங்க குடல் சுத்தமாக இருக்குது, வயிறு நல்லா பசிக்குது, நல்லா ஜீரணமாகுது, இப்போ கொஞ்சம் பரவாயில்லைன்னா நமக்கு ட்ரீட்மெண்ட் தேவையா இல்லையா அப்படின்றத யோசிக்கணும். இதெல்லாம் கொடுத்தும் எனக்கு இன்னும் அதே மாதிரி தான் சார் வலி இருக்குது. கால்கள் ரொம்ப வலி இருக்குது. கால் எடுத்து நடக்கும்போது பின்னாடி சுருன்னு இழுக்குது, சுண்டி இழுக்குது, கால்கள் மறுக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் பார்க்கறது தான் சிறந்த வழி. சரிங்க சார், நம்ம அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்லக்கூடிய கைரோவோ இல்லை டான் தெரப்பியோ பர்மாவோ இதிலெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா? என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்கும்? இல்லை நம்ம அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணால் உடனடியாக ரிசல்ட் கிடைக்குமா? அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.